வாங்க அன்பு விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த அக்டோபர் 29 வரைக்கான ராசி பலன்களையே நாம் இங்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்பொழுதும் முருகப்பெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியின் அதிபதியாக செவ்வாய் காணப்படுகிறார். உங்கள் விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு 3 நட்சத்திரம் விசாகம், 4ஆம் பாதம் அனுஷம், கேட்டை என்று 3 நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலைகள்: சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமாக, ராகு பாக்கியஸ்தானத்தில், குரு தொழில் ஸ்தானத்தில், கேது லாபஸ்தானத்தில், சுக்கிரன் விரயஸ்தானத்தில், சூரியன் செவ்வாய் புதன் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரதுனால இந்த கிரகங்களை சார்ந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கு, அதே போல பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இங்க விரிவா பார்க்கலாம். இதே போல 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்களை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு செல்றார். இப்படி குரு பகவான் கடக ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது நல்ல வகையான மாற்றங்கள் நடைபெற போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அவங்கள பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஜாதி மத பேதம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே போல பணக்காரன் ஏழை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சமமாக வச்சு சமமாக பழகுவாங்க. இதுதான் இவங்களோட மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் இருப்பாங்க. இந்த சுயநலம் இல்லாமல் இருக்க தன்மையே உங்களுக்கு சில நேரங்களில் பிரச்சனைகளையும் கொண்டு போய் விட்டுருது. ஏன்னா பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னை சார்ந்து இருக்கவங்களையே நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையே ரொம்ப 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 யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு நன்மை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சவால் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவாலை பார்த்தீங்கன்னா எப்பாடுபட்டாது நிறைவேற்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தைரியமும் மன உறுதியும் இருக்கு. குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு இப்போ வரார். அதனால உங்களுக்கான பாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். இப்படி பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்யறதுனால அடுத்த 48 நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும். அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாம உயர்வு அதெல்லாமே கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் போறவங்களா இருந்தால் தொழில் விருத்தி அடையும். அதே போல பார்த்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருந்தால் அதில் நீங்க சிறப்பான ஏற்றங்களையும் பெறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி நிலைமைகள் மற்றும் தொழில். உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பொன்னான காலம்னு சொல்லலாம். மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை நீங்க அடைய போறீங்க. இந்த குருவோட வரவால் பார்த்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பண வரத்து அப்படிங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிக அதிகமா இருக்கு. பண வரத்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமா இருக்க போது. இதனால நீங்க அந்த பணத்தை பொண்ணா பொருளா நகையா வண்டியா வாங்கணுமா வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவானின் தாக்கம். இந்த சனி பகவானின் தாக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானின் வரவால் அதை பார்த்தீங்கன்னா தடைப்பட போகுது. சனி பகவானோட தாக்கம் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது குரு பகவான் வரதுனால சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகளை தரும் விதமா அமைய போறாரு. சனி பகவான் இப்படி நன்மைகளை தரும் விதமா அமையறதுனால உங்கள் வாழ்க்கையில ஏற்றம் நன்மைகள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு தரப்போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்களோட மரியாதை இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயரும் புகழும் உயரப்போகுது. உங்க பெயரும் புகழும் உங்க வீட்டில் மட்டும் இல்லைங்க, சமுதாயத்திலையும் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க சொல்வாக்குக்கு இந்த கால நேரத்தில் எல்லாருமே கட்டுப்படுத்தி நடப்பாங்க. அப்படி கட்டுப்படுத்தி நடக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட ஆலோசனை கேட்குற அளவுக்கு கூட்டமா வருவாங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆலோசனையால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஏற்றங்களும் நன்மைகளும் சிறப்பாக கிடைக்குது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். என்னப்பா அப்படி சொல்ற, என்கிட்ட யோசனை கேட்க போறாங்களா, நானே ஒருத்தர்கிட்ட யோசனை கேட்பேன் அப்படிங்கிறது நீங்க சொல்றது புரியுது. ஆனா இதுவரை இருந்த காலம் மாறப்போது. இப்படி உங்களுக்கு இருந்த காலங்கள் மாறி உங்களுக்கு நன்மை தரும் வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருப்போது. தகுதிக்கேற்ற அங்கீகாரம். இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவரை பார்த்தீங்கன்னா உங்க தகுதிக்கேற்ற அங்கீகாரமோ இல்லை பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பண உயர்வு எதுவுமே கிடைச்சிருக்காது.
ஆனா இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் மாறப்போது. அதெல்லாம் உங்க வீடு தேடி வரப்போது. இப்படி உங்க வீடு தேடி வர்றது மட்டும் இல்லாம, உங்க மனதுக்கு பிடிச்ச விஷயங்கள நீங்க அங்க செய்ய முடியும். அப்படி செய்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஏற்றங்களை தரும். அது மட்டும் இல்லாம உயர் அதிகாரியோட முழு ஆதரவும் இந்த கால நேரத்தில கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க உங்க வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா ஈடுபடுறதுக்கான சூழல் இப்ப உருவாக போது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நன்மைகள் நடக்கப்போது. உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது தொழிலை சார்ந்து ரொம்ப 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 அதிகமா இருக்க போது. அடுத்து சுபகாரியங்கள். சுபகாரியங்கள் பொறுத்தவரைக்கும் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த தடைகள், தாமதங்கள், ஏதாவது ஒரு தடைக்கற்கள் எல்லாமே விலகப் போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு மேல சுபகாரியங்கள் அப்படிங்கிறது உங்க வீட்ல வந்து சிறப்பா நடக்கப் போகுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில், வியாபாரம் 2மே நல்லா இருக்க வேளையில, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல சுபகாரியங்களும் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு. அடுத்து குடும்பம் பற்றியும் உறவு. பார்த்தீங்கன்னா, குடும்பம், குடும்பம் சார்ந்த உறவு இந்த காலகட்டத்தில எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில அன்பும், அமைதியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில பெருகப் போகுது. இதுவரை தடைகள், தாமதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் இருந்தாலும், இதற்கு மேல அது எல்லாம் மாறப்போது. மாறுறது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்தில ஒரு சந்தோஷமான மனநிலை நிலவப் போகுது. உங்க குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமான மனநிலை நிலவறதுனால, இதன் காரணமா உங்க மனது அமைதி பெறும். அமைதியான மனது பல்வேறு விஷயங்கள சாதிக்க உதவும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் செலவிட இந்த கால நேரத்தில நேரம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்படி இருக்கு? அதேபோல குழந்தை இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள்ல இருந்து அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். முன்னாடியே சொல்லியிருந்தோம், உங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்குன்ட்டு. சுபகாரியங்கள் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சிறப்பா கைகூடி வரும். நீங்க எதிர்பார்த்தபடியே வரன் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் குரு பகவானால அதிகமா இருக்கு. இதுவரை பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆனவங்க குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த கால நேரத்தில குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசியின் அதிபதியான செவ்வாயோட அருளும், குரு பகவானோட அருளோட இந்த கால நேரத்தில இருக்க போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நன்மைகளும், ஏற்றங்களும் அதிகமா இந்த கால நேரத்தில கிடைக்கப் போகுது. அடுத்து வந்து பார்த்தா, தந்தை பார்த்தீங்கன்னா, உங்க தாய் தந்தையோட உடல் நலத்தில வந்து இப்ப பிரச்சனைகள் உண்டாகி தீரலாம். அதனால வந்து அவங்களோட உடல்நிலைகள்ல நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னே இந்த கால நேரத்தில சொல்ல முடியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வழக்குகள் சார்ந்த இதில வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வம்பு வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. அதேபோல தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இது எல்லாமே முடிவுக்கு வரது மட்டும் இல்லாம, இதுல உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களும் கிடைக்கப் போகுது. இப்படி சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுனால என்ன ஆகப் போகுதுன்னா, உங்களுக்கு வந்து எல்லா வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் இந்த கால நேரத்துல ரொம்ப 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 அதிகமா இருக்கு. இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெருமாளை வணங்குவது நல்லது. பெருமாளை வணங்குறப்ப என்ன ஆகும்னா, குறிப்பா வந்து வியாழக்கிழமைகளிலும், சனிக்கிழமைகளிலும் வணங்கி வரப்ப என்ன ஆகும்னா, உங்க குடும்பத்துல எல்லா வகையான நன்மைகளும், ஏற்றங்களும் அந்த பெருமாளை சார்ந்து கிடைக்கப் போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடானது இந்த கால நேரத்தில உங்களுக்கு ரொம்ப 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 அதிகப்படியான நன்மைகளை தரும். அதேபோல குரு பகவானின் பார்வையால் வர நன்மைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. இதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானோட அருள் அடுத்த 48 நாட்களுக்கு உங்களுக்கு இருக்கு. குரு பகவானோட அருள் உங்களுக்கு அடுத்த 48 நாள் இருக்கிறதுனால, நீங்க அவ்வப்போது குரு பகவானையும் வணங்குங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெருமாளை வணங்குறது மட்டும் இல்லாம, சிவன் கோவில்ல இருக்க நவகிரகங்கள சுத்தி வாங்க. அப்படி சுத்தி வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, குரு பகவானோட அருள் கிடைக்கும். குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், நன்மைகளும் அதிகமா வரப்போகுது. அதேபோல குரு பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிடித்த உடைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிறம்னு சொல்லலாம். அதேபோல நீங்க மஞ்சள், திருநீர் போன்றவற்றை நீங்க நெற்றியில வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, குரு பகவானோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தானம் செய்யலாம். தானம் செய்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிதா அன்னதானங்கள் கூட செய்ய முடியலனா, நீங்க வந்து தானங்கள் ஏதாவது உங்களால முடிஞ்சதுல வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சள் கலர் அதாவது வாழைப்பழங்கள கூட நீங்க தானங்களா பண்ணலாம். வாழைப்பழங்கள தானங்களா பண்றப்ப என்ன ஆகும்னா, குருவோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு.
பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட படிப்புல கவனம் செலுத்துவீங்க. அவங்கள எப்படி முன்னேற்றலாம்? அதேபோல அவங்களுக்கு வேற என்னென்னலாம் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி முக்கியமான சில விஷயங்கள நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க. அதேபோல உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஏற்றங்களையும், நன்மைகளையும் எப்படியெல்லாம் நீங்க குடுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு யோசனையோடயே இந்த கால நேரத்தில அதிகமா இருப்பீங்க. இப்படி அதிகமா இருக்கிறதுனால, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயல்ல நம்ம வந்து சிறப்பா ஈடுபடுறப்போ, அந்த செயல்ல நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம். அதனால வந்து உங்க குழந்தைகளோட படிப்பு எல்லாமே மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்துல ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க குரு பகவானை இந்த கால நேரத்துல குரு பகவானின் மந்திரம் சொல்லி வணங்கலாம். அப்படி மந்திரம் சொல்லி வணங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும். அதுவும் குறிப்பா மந்திரங்கள நீங்க 108 முறை சொல்லுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையிலும் அதேபோல உங்களுக்கும் வெற்றிகளை தரும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரணவ மந்திரமான ஓம் இருக்கு இல்லையா? ஓம் அப்படிங்கிற மந்திரத்தோட சேர்த்து நீங்க குரு பகவான், ஓம் குரு பகவானே போற்றி, ஓம் குரு பகவானின் வாயிலாக வெற்றியே போற்றி இப்படிங்கிற மந்திரங்கள வந்து நீங்க உச்சரிக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகளும், தடைகள், தாமதங்களும் விலகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல இந்த கால நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்திலருந்தும் பின்வாங்க மாட்டீங்க. முன் வச்ச கால பின் வைக்காத ஒரு செயல் வீரரா இருப்பீங்க. ஒரு செயல் வீரரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில நெறைய விஷயங்கள சாதிக்க போறீங்க. இதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்க நெறைய வெற்றிகளை அடைவதற்கான வாய்ப்புகளையும், சூழலும் இந்த கால நேரத்தில குரு பகவான், செவ்வாய் அதேபோல உங்களுக்கு முருகனின் அருளால் கிடைக்கப்போது. இதேபோல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் எல்லாமே நீங்க உடனுக்குடனே உண்மையாவும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நம்ம இங்க சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப தடைகள், தாமத்தோட வேகத்தையும், தாக்கத்தையும் குறைக்க முடியும். இல்லனா தடைகள், தாமத்திலிருந்து நீங்க விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதே போல வந்து நம்ம சேனல தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க. இத்தோட நம்ம இந்த காணொளிய முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.